அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இந்த அற்புதமான காணொளியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய அன்னை அகாடமி வரலாற்றில் இந்த 2025ஆம் ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக நாம் பயணம் செய்திருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய 2025ஆம் ஆண்டில் நாம் ஒரு அற்புதமான வெற்றிகளை நம்முடைய அன்னையின் பயிலுனர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். அவர்கள் இன்று அனைவரும் அரசு பணியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சியாக உள்ள ஒரு செய்தி. குறிப்பாக இந்த 2025ஆம் ஆண்டில் 28 பேர் அரசு பணிக்காக தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதோடு இந்த ஆண்டு கடந்த குரூப் 4 தேர்வில் அதன் தொடர்ச்சியாக கடந்த மே மாதம் நாம் வெற்றி விழாவை தொடர்ந்து இந்த மாதம் டிசம்பர் மாதம் நடைபெற்ற நம்முடைய கலந்தாய்வில் குரூப் 4 கலந்தாய்விலையும் ஒரு 3 பேர் அரசு பணி ஆணையை பெற்றிருக்கிறார்கள் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு குரூப் 2 பிரிலிம்ஸ், போலீஸ் போன்ற தேர்வுகளிலும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இது எல்லாமே 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற அற்புதமான நிகழ்வு. இந்த ஆண்டை நிறைவு கூறுகிற போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம், நம்முடைய இந்த 2025ஆம் ஆண்டில் ஒரு தலைமுறை மாற்றத்தை காணக்கூடிய வகையிலே நம்முடைய பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். ஒரு தலைமுறை என்பது ஒரு குடும்பம் முதல் தலைமுறை பட்டதாரியாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி அதைத் தொடர்ந்து இன்றைக்கு அரசு பணியிலே முதன்முறையாக அரசு பணியை பெற்று அவருடைய குடும்பத்தினுடைய வரலாற்றையே மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை நம்முடைய அன்னை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் இங்கே மிகுந்த மகிழ்ச்சிக்குள்ளாகிறது. இந்த ஆண்டினுடைய மாற்றம் என்பது அவருடைய வாழ்க்கை வரலாற்றையே, அவருடைய முழு வாழ்க்கையையும் மாற்றக்கூடிய அற்புதமான ஒன்றாகிறது. அதனால தான் நம்ம இந்த பணியை அர்ப்பணிப்போடு தொடர்ச்சியாக செய்து வருகின்றோம். அந்த வகையில் எத்தனையோ நிகழ்வுகள், எத்தனையோ சவால்கள் எல்லாவற்றையும் கடந்துதான் இப்பணிகளை நாம் செய்து வருகின்றோம். நம்முடைய பயிலுனர்களும் நம்முடைய ஆசிரியர்களும் தொடர்ந்து அர்ப்பணிப்போடு, நம்முடைய அன்னை பயிற்சி மையத்திற்குரிய தனி சிறப்பே நம்முடைய ஆசிரியர்கள். உண்மையிலேயே நம் அன்னையின் ஆசிரியர்கள் மிக பேர் பெற்றவர்கள். அவர்களை போன்ற ஒரு அற்புதமான ஆசிரியர்கள் வேறெங்கும் காண முடியாது. காரணம், அர்ப்பணிப்புடன் கூடிய அந்த பணியாற்றுதல். அவர்கள் அர்ப்பணிப்போடு ஒவ்வொரு பணியையும், ஒரு பாடம் நடத்துவதாக இருந்தாலும் சரி, வினா தயாரிப்பதாக இருந்தாலும் சரி, அதை அர்ப்பணிப்போடு செய்து நம்முடைய மாணவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய அதிகாலை வகுப்பு, காலை 4 மணி முதல் 6 மணி வகுப்பாக இருக்கட்டும், மாலை இணைய வகுப்பில் மாலை 6 மணி முதல் 8 மணி வகுப்பாக இருக்கட்டும், அதை ஒவ்வொரு நாளையும் எந்தவித ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் சிறப்பாக மேற்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய அன்னையினுடைய ஆகச்சிறந்த ஆசிரியர்கள் நமக்கு மிகுந்த அக்கறையோடு பணியாற்றி நமக்கு வெற்றிகளை பெற்று தந்திருக்கிறார்கள். இப்படி நம்மோடு தொடர்ந்து நம்முடைய பயிலுனர்களும் நம் அன்னையோடு நாம் ஒரு குடும்பமாக இணைந்து பல பணிகளை ஆற்றியிருக்கிறோம். வெறுமனே படிப்பதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு சேவை பணிகளையும் ஆற்றியிருக்கிறோம். இவற்றையெல்லாம் நினைவு கூறுகிற போது நெஞ்சம் நெகிழ்கிறது, உள்ளம் மகிழ்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பயணத்தை அற்புதமான பயிலுனர்களோடு இந்த நீண்ட நெடிய பயணம் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. அதில் குறிப்பாக இன்று டிசம்பர் 31, 2025ஆம் ஆண்டு நிறைவு பெறுகிறது. நாளைய தினம் 2026 புதிய ஆண்டை நாம் வரவேற்கக்கூடிய இடத்துல இருக்கின்றோம். புத்துணர்ச்சியோடு, புதிய வியூகங்களோடு,
இதுவரை நாம் ஆற்றிய உழைப்பை எல்லாம் விட கூடுதல் உழைப்பையும் உற்சாகத்தையும் உணர்வையும் பற்றையும் நம்ம இதுவரை நாம் எப்படி இருந்தோம் என்பதை விட இனிமேல் எப்படி இருக்க போகிறோம் என்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு அடித்தளத்தை இட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளை விட அடுத்த நாள் எப்படி மேம்பட வேண்டும் என்று நாம் சொல்கிறோமோ அதை போல இந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டு என்பது மிக அற்புதமான ஆண்டாக அமைய வேண்டும். நிச்சயமாக அமையும். காரணம், நம்முடைய உண்மையான உழைப்பு எப்போதும் தோற்று போகாது. அந்த வகையில் இந்த உண்மையான உழைப்பை நாம் செலுத்துகிற போது, நாம் பணியாற்றுகிற போது நிச்சயமாக வெற்றி வாகை சூடுவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது. எத்தனையோ நிகழ்வுகளை நாம் தொடர்ச்சியாக செய்து வருகிறோம். எப்போது நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், ஒரு செயலை தொடர்ச்சியாக எந்தவித தொய்வுமின்றி எந்த காரணங்களுக்காகவும் அதை இடையில் நிறுத்தாமல் தொடர்ச்சியாக செயலாற்றி வருகிறோம். அப்போதுதான் இங்கே வெற்றி வாகை சூட இருக்கின்றோம். 2025ஆம் ஆண்டு நமக்கு பல்வேறு அற்புதமான விஷயங்களை தந்திருக்கிறது. நமக்காக நம்முடைய ஆதரவாளர்கள், நம்முடைய வளர்ச்சியில் அக்கறை கொண்டுள்ளவர்கள் அத்தனை பேரும் நமக்காக அன்பு செலுத்தியிருக்கிறார்கள். நமக்காக உணர்வையும் உழைப்பையும் கொடுத்திருக்கிறார்கள். அனைவருக்கும் நான் இந்த நேரத்திலே நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு மட்டுமல்லாமல் இனி வரும் காலத்திலும் அவருடைய ஆதரவையும் அன்பையும் எப்போதும் நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் கொடுத்துக் கொள்கின்றேன். நம்முடைய அன்னையினுடைய அரசு பணியாளர்கள் மற்றும் இனி வரக்கூடிய காலத்தில் அரசு பணியாளர்களாக மாறக்கூடியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து வருகிற 2026ஆம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நிச்சயமாக தரும். உங்களுடைய கனவுகள், எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். நிச்சயமாக உண்மையான உழைப்பையும் தொடர்ச்சியான ஒரு அர்ப்பணிப்புடன் கூடிய உழைப்பையும் நீங்கள் தருவீர்களேயானால் உங்களுடைய உழைப்பு எப்போதும் வீண் போகாது. உறுதியான நிலையான ஒரு வெற்றியை உங்களால் பெற முடியும். அனைவருக்கும் நான் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.